வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி 24. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? அடுத்த சில நிமிடங்கள் முகுந்தனின் வீட்டில் அமைதியே நிலவியது. சட்டென முகுந்தனின் கோபமும் குரல் மாற்றமும் மங்கைக்கு அந்நியப்பட்டதாய் கூட தோன்றியது. பார்வதியின் கரங்களை விடுவிக்காதவளாய் அவரது தோளிலேயே சாய்ந்து அமர்ந்திருந்தாள் மங்கை. எந்த பிரச்சனை அம்மே, இப்போவாவது பரா என்ற கிருஷ்ணனை தொடர்ந்து முகுந்தனுமே தாயின் விளக்கத்திற்காக காத்திருந்தான். நானும் அச்சனும் ஒரே காலேஜ். இவர் என் சீனியர். அப்போல்லாம் பொண்ணுங்க காலேஜ் போகிறதே ரொம்ப பெரிய விஷயம்தான். நானும் அழுது அடம்பிடிச்சு தான் என்ஜினியரிங் சேர்ந்தேன். ராமும் நானும் பேசினோம், பழகினோம், பிடிச்சது. காலேஜோட கடைசி வருஷம் ராமோட அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இவர் வீட்டுக்கு ஒரே பையன். அதனாலேயே அவரோட அம்மா அப்பா பிடிக்கலைனாலும் ஒத்துக்க முயற்சி பண்ணினாங்க. ஆனால் சொந்தக்காரங்க எல்லாம் அவங்கள குழப்பி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. படிப்பில் கவனம் குறைய ஆரம்பிச்சது. இதை இப்படியே விட்டால் சரி வராதுன்னு எங்கள் வீட்லேயும் சொல்லலாம்னு முடிவு பண்ணேன். சொல்லப்போனால் ஒரு மாதிரியான குருட்டு தைரியம். படிக்கவே அனுமதி வாங்கிட்டோம். இதில் என்ன ஆறப்போகிறதுன்னு நினச்சேன். அப்பா கிட்ட விஷயத்த சொன்னப்போ ஒரு வார்த்தை கூட பேசாமல் என் கன்னத்திலேயே ஒரு அடி அடித்தார். என்ன நடந்ததுன்னு புரியவே நேரம் எடுத்தது எனக்கு. அம்மா அவங்க பங்குக்கு அடித்தாங்க, திட்டினாங்க. பெரிய அண்ணன் பொறுமையாக பேசி புரிய வச்சிடலான்னு நினச்ச வகையரா. ஆனால் இரண்டாவது அண்ணன் முன்கோவி. அவர்கிட்டையும் உடம்பு தடிக்கிற அளவு அடி வாங்கினேன். எனக்கு அப்புறம் தங்கச்சி இருக்கா, எல்லார் வாழ்க்கையும் கெட்டு போகணும் என்னென்னமோ சொன்னாங்க. வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாமல் கிடந்து அடம்பிடிச்சேன். யாருமே எதுக்கும் மசியலை. அவரோட குணம் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, என் வாழ்க்கை மேலே இருக்கிற அக்கறை, இப்படி என்ன காரணம் சொன்னாலும் நானே கூட பின்வாங்கிறதை பற்றி யோசிச்சிருப்பேன். ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க இந்த காதலை மறுத்ததுக்கு ஒரே காரணம் அவங்களோட சாதிக்காக. நாளைக்கு சாதிக்காரன சப்போர்ட் இருக்காது, எல்லாரும் அசிங்கமாக பேசுவாங்க, தலை குனிஞ்சு நிற்கணும், குடும்ப கௌரவம் போயிடும், இதெல்லாம் தான் சொன்னாங்க. அதுவே என்னோட பிடிவாதத்தை அதிகப்படுத்துச்சு. பெத்து வளர்த்த ஆளாக்கின பிள்ளைய விட சாதிக்காரனம் தான் பெருசான்னு கேட்டால் எங்கள் அப்பா யோசிக்காமல் ஆமான்னு சொன்னார். என்னால் தாங்கிக்கவே முடியலை. என்னோட உறுதி அவங்கள பயமுறுத்துச்சு. அடுத்ததாக ராம கொலை கூட பண்ணிடுவோன்னு மிரட்டினாங்க. எனக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியல. பேசவோ கேட்கவோ ஆள் இல்லை. என் அம்மா என்னை நினச்சி அழுவாங்களே தவிர அப்பாவை மீறி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அவசரமாக மாப்பிள்ளை தேடினாங்க. யாருக்கும் தெரியாமல் வீட்லேயே வச்சு கல்யாணத்தை முடிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியல. செத்து போயிடுவேன்னு பயமுறுத்தினேன். அப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னார், இதை நீ எப்போவோ பண்ணியிருக்கலாம், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு. பெத்த பொண்ணை செத்து போக கூட சொல்கிற மனுஷன்கிட்ட இதுக்கு மேலே என்னத்தை எதிர்பார்க்கறதுன்னு மனசே விட்டு போச்சு. எங்கள் வீட்டில் ராணி மாதிரி சுற்றி வந்தேனோ அங்கேயே பிச்சைக்காரி மாதிரியே இருந்தேன். அவர் சொன்னதுக்காகவே செத்து போயிடக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம். இவங்க முன்னாடி எல்லாம் என் ராமோட நல்லா வாழ்ந்து காட்டிடணும்னு ஒரு வெறி. கடைசியாக முயற்சியாக என் பெரிய அண்ணன், அதான் இவளோட அப்பா வந்தான் என்கிட்ட பேசுறதுக்கு. நீ நினைக்கிறது நடக்கவே போகிறதில்ல, ஏன் வீணா உன் உடம்பையும் கெடுத்து அம்மாவையும் கஷ்டப்படுத்துற, அவ சொல்கிறதப்படி நடந்துக்கோன்னு சொன்னான். உன்னை அண்ணனா இல்லை, இந்த நிமிஷம் என்னோட சாமியாக நினச்சி கேட்குறேன், என்னோட ராமோட வாழ விடுன்னு அவள் காலை பிடிச்சி கெஞ்சினேன். சரி, நான் அப்பா கிட்ட பேசுகிறேன், நீ அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் உனக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் யாரும் செத்தா கூட நீ பார்க்க வரக்கூடாது. நீ செத்தாலும் நாங்கள் யாரும் வரமாட்டோம். அதைத்தான் நீ விரும்புறியான்னு கேட்டான். என்னால் இதுக்கு உடனே சரின்னு சொல்ல முடியல. இப்படி பண்ணாதன்னேன்னு என்னை தயவு செஞ்சு வாழ விடுன்னு கெஞ்சினேன். அவன் போய் அப்பா கிட்ட என்ன சொன்னானோ எனக்கு தெரியாது. அழுது மயங்கி போன என்னை நடு ராத்திரியில் எழுப்பினாங்க. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. என் அம்மா என் கழுத்தில் காதில் இருந்த தங்கத்தை எல்லாம் அழுதுகிட்டே கழட்டினான். கட்டுன தாவணியோட என் பெரிய அண்ணன் என்னை வாசலுக்கு இழுத்துட்டு போனான். அப்போது அப்பா சொன்னார், ஊரை பொறுத்தவரை
என்னோட ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். எனக்கு 3 பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தடம் முடிக்கிட்டார். என் குடும்பத்தோட அடுத்த தலைமுறைக்கெல்லாம் இப்படி ஒருத்தி இருந்ததே தெரிய போகிறதில்ல. உன் சம்மந்தப்பட்ட சிறு திரும்பு கூட இங்கே இருக்காது. இதை மீறியும் யாருக்காவது தெரிகிற நிலைமை வந்தாலும் அவங்களுக்கான தப்பான உதாரணமாக காட்டுறதுக்காக தான் உன்னை பற்றி சொல்லுவாங்க. எவனை நம்பி நீ எங்கே எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறியோ அவனை நம்பி நடுத்தரில் தான் நிற்க போகிறேன்னு சொல்லி தான் வெளியே அனுப்பினார். அவரை சமாதானப்படுத்த ஒரு அடி எடுத்து வச்சேன். அப்படியே தடுத்துட்டார். இந்த கதையிலையோ சினிமாவிலையோ வர்ற மாதிரி நாளைக்கே குழந்தையா குடும்பமாக வந்து நின்னா நான் மனசு மாறிடுவேன்னு எல்லாம் நினச்சிடாத. இன்னொரு தடவை என் கண்ணில் பட்டா அதுதான் உனக்கும் புருஷனுக்கும் கடைசி நாள்னு மிரட்டி அனுப்பினார். சின்ன அண்ணனோ கலைச்செல்வியோ என்னை கடைசியாக ஒரு தடவை பார்க்க கூட இல்லை. கொஞ்சம் தூரம் போனதும் அண்ணன் அவனோட சட்டைக்குள்ளே ஒளிச்சு வச்சுருந்த என்னோட சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்து கொடுத்தான். கூட பிறந்த பாவத்துக்கு இதை பண்ணுறேன். அடுத்த ஜென்மத்திலையாவது புத்தி மாறி போகாமல் ஒன்றா ஒரே குடும்பமாக இருக்க அந்த சாமி விதியை எழுதிட்டுன்னு சொன்னான். ஊர் எல்லையில் ராம் எனக்காக காத்துட்டு இருந்தார். அவரோட முகத்திலேயும் சின்ன சின்ன காயம். இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுது. அழுகை தவிர வார்த்தை எதுவுமே வரல. உன் அப்பா அங்கேருந்து திரும்பி கூட பார்க்காம கிளம்பி போயிட்டான். அன்னைக்கு என்னை இந்த தோளில் தாங்கினவர் 30 வருஷமாக என்னை அவர் மகளா, மனைவியா, அம்மாவா எல்லாமுமா பார்த்துக்கிறார். ஒரு பக்கம் என்னை வேண்டான்னு ஒதுக்கின நீங்களும் எனக்கு வேண்டான்னு தான் நான் இப்படி இருக்கேன். அதை விட எனக்கு திரும்பி போகிற தைரியமே வரல. அவங்களோட கொடூர முகத்தை பார்த்த அப்புறம் அவங்க நிச்சயமாக எதுனாலும் செய்வாங்கன்ற பயம். என்னை பற்றின எதுவுமே தெரியாமல் என் பசங்களை வளர்த்தேன். மதுரைன்னு பேரை கேட்டாலே அடிவயிறு கலங்கும். அதிலும் முகுந்தன் மதுரையை பற்றி பேசினாலே ஏதாவது சொல்லி தடுத்துடுவேன். என்னோட அழுகை, கோபம், ஏக்கம் எல்லாமே எங்கள் அறையில் 4 சுவத்துக்குள்ளே இவர்கிட்ட மட்டும்தான். சொந்தக்காரங்களை சரிகட்டி இவரோட அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனாலும் யாரும் இவங்களோட பழகலை. என் மாமனார் ஒரு கட்டத்தில் ஒதுங்கவும் செஞ்சிட்டார். எனக்கும் என்னடா சொந்தமும் பந்தமும் நம்ம கஷ்டப்படுத்தி குத்தி காட்டி பேச தான் இருக்காங்கன்னு தோணுச்சு. யாருமே வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு நாங்களே போதும்னு நினச்சி மனசை தேத்திப்பேன். ஆனால் எந்த குடும்பத்து கண்ணில் என் பிள்ளை படவே கூடாதுன்னு நினச்சேனோ அதே குடும்பத்தோட உறவாடி வந்திருக்கான். எனக்கு பயமாக இருக்கு ராமேட்டா. இந்த விஷயம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணிடுவாங்க? நான் கொலை பண்ணிடுவாங்களா? தங்கம், முகுந்தா, இதெல்லாம் நீ முன்னையே பறிஞ்சிருக்கலாம் அம்மே. நான் அந்த ஊர் பக்கமே போயிருக்க மாட்டேன். இல்லை, போய் அங்கே எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டிருப்பேன். இப்போ அவங்க வீட்டு பொண்ணு என்னை விரும்புகிறாளே, இப்போ என்ன பண்ணிடுவாங்களாம்? இவளையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா என்றவனின் கேள்வி ஏதோ ஒரு விதத்தில் மங்கைக்கு வலிக்கச் செய்தது. அவன் தாய் மீதான பாசத்தில் பேசிய வார்த்தைகள் தான். எனினும் அதன் இன்னொரு பொருள், உன் வீட்டு பெண் என்னை பிடித்து வைத்திருக்கிறாளே, இப்போது யார் என்ன செய்வீர்கள் பார்க்கலாம் என்பதாயிருந்தது. மங்கையின் முகம் சுருங்கிய விதத்தில் பலராம் மனைவிக்கு ஜாடை காட்டியபடி மகனின் பேச்சை நிறுத்தினார். சரி விடு மங்கை, நீ வா, நான் உன்கிட்ட நிறைய பேசணும் என்றபடி தன் கையை பிடித்த பார்வதியை விட்டு நகர்ந்தவளாய், நான் ஊருக்கு போகணும் மோளை, எதுவானாலும் காலையில் பேசிக்கலாம். இல்லை, நான் இங்கே இருக்கிறது சரி வராது, நான் கிளம்புறேன். மலரே, எந்த அது அவங்கள பற்றி தெரிஞ்சும்? அதுக்காக என்ன ஆனாலும் அது என் குடும்பம், என் காதல் எனக்கு உயிர் போல. ஆனால் அதை தாங்கி பிடிக்கிற இருக்கிற இந்த உடம்பு அந்த குடும்பம் கொடுத்தது. மங்கை, நீ சொன்ன எல்லாமே சரி. ஆனால் அவங்களோட ஆசையை அடைகிறதுக்கு நீங்கள் இன்னும் அடம் பிடிச்சிருக்கணும். உங்களோட சூழ்நிலை என்னவோ அது தெரியாமல் நான் பேசக்கூடாது தான். என் கல்யாணம் என் அத்தை மகன் உன்னி முகுந்தனோட என் மொத்த குடும்பத்தோட ஆசீர்வாதமும் கிடைச்சி மட்டும்தான் நடக்கும். நடத்தி காட்டுவேன். மலரே, என்ன இருந்தாலும் அந்த குடும்பத்து ரத்தம் தானே. அவங்கள விட எனக்கு ரோஷமும் கோபமும் அதிகமாக தான் இருக்கும் தங்கமே. நேற்று வரை நான் இங்கே இருந்ததில் எந்த தப்பும் தெரியலை. ஆனால் இப்போ இத்தனைக்கும் பிறகு யாருக்கா இருந்தாலும் நீங்கள் சொன்னது போல தான் நினைக்க தோணும். நான் வரேன். கிச்சு, என்னை ஏர்போர்ட்டில் விட்டுடுங்க ப்ளீஸ் என்றவன் மாடிக்கு தனது உடைமைகளை எடுக்கச் சென்றிருந்தார். நண்பர்களே, இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.